தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மத்தியில் 3வது முறையாக பதவியேற்ற மோடி அரசு 2ஆம் ஆண்டில் நுழைந்துள்ளது. கடந்த ஓராண்டில் அதன் செயல்பாடுகளையும் அடுத்து அது எதிர்கொள்ளும் சவால்களையும் தற்போது பார்க்கலாம். மோடியின் 3வது அரசு தனி பெரும்பான்மையின்றி அமைந்ததால் அதன் நிலைத்தன்மை குறித்த கேள்விகள் எழுந்தன. அரசின் செயல்பாடுகள் முன்பு போல் இருக்குமா, முன்வைத்த காலை பின்வைக்குமா என்றெல்லாம் கேள்விகள் இருந்தன. இருப்பினும் பெரும்பான்மையற்ற நிலையிலும் வக்ஃப் மசோதாவை கடுமையான எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றியுள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வேகம் பெற்றுள்ளது. ரயில்வே, வங்கித்துறை சீர்திருத்தங்கள் குறித்த முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 2024 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிரா, ஹரியானா, டெல்லி ஆகிய மாநிலங்களில் பேரவைத் தேர்தல்களில் பாஜக வெற்றி கண்டது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசமும் தற்போதைய அரசை தாங்கி நிற்கும் நிலையில் அவர்களுடனான பாஜகவின் உறவும் நெருக்கமாகவே இருந்து வருகிறது. எல்லாவற்றையும் விட ஆபரேஷன் சிந்தூரும் அரசின் உறுதித்தன்மையை காட்டுவதாக இருந்தது. பொருளாதாரம் குறித்த புள்ளி விவரங்கள் திருப்தி தரும் வகையில் இருந்தாலும் வேலைவாய்ப்பின்மை, விவசாயம், தொழிலாளர் நலன் குறித்த சீர்திருத்தங்கள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்றன. பாஜகவின் நிர்வாக கட்டமைப்பும் அண்மை காலமாக சரியாக இல்லை என்றும் அதனை சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் மோடியும் அமித்ஷாவும் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். கடந்த காலங்களை விட தற்போது வெளிநாடுகளிலிருந்து நெருக்கடி அதிகரித்து வருகிறது. வரி அதிகரிப்பு என்ற பெயரில் அமெரிக்கா கொடுத்து வரும் வணிக நெருக்கடிகளிலிருந்து எல்லையில் பாகிஸ்தானின் தொல்லை வரை பிரச்சினைகள் நீள்கின்றன. மாறிவரும் உலக நாடுகளின் ஆதிக்க படிநிலையும் இந்தியாவுக்கு சவாலான ஒன்றாகவே உள்ளது. சீனா, பாகிஸ்தான் நெருக்கம், வங்கதேசத்துடனான உரசல் போன்ற பிரச்சினைகளும் சிக்கலான ஒன்றாகவே உள்ளது. பிரதமர் மோடி கடந்த 11 ஆண்டுகளில் 33 தவறுகளை செய்துள்ளார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமரின் தவறுகளை அனைத்து மக்களுமே அறிவார்கள் என்றும் அத்தவறுகளை நாடாளுமன்றத்திலேயே தான் சுட்டிக்காட்டியிருப்பதாகவும் கார்கே தெரிவித்துள்ளார். மக்களை கவர இவ்வளவு பொய்களை பேசிய பிரதமரை இதுவரை தனது 65 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் கண்டதே இல்லை என்றும் கார்கே கூறியுள்ளார். பணமதிப்பு நீக்கத்திலிருந்து வேலைவாய்ப்பின்மை வரை பல தவறுகளை பிரதமர் செய்துள்ளதாகவும் ஆனால் ஒருபோதும் அவற்றை ஒப்புக்கொண்டதில்லை என்றும் கார்கே கூறியுள்ளார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.